இது வரைக்கும் அவரை நீதிமன்ற காவல் வச்சிருக்காங்க. பார்த்தேன், நானும் பார்த்தேன். ஒரு சீசன் மாதிரி இருக்குது. என்ன வயநாடு வெள்ளம் முடிஞ்சுதா, அப்புறம் கேரளாவில் பெண்கள் பாலியல்னு சொல்லி கம்ப்ளைண்ட்டா, இப்போ இது கார் ரேஸ், ஒன்று ஒரு சீசனு. ஒரே ஒரு கேள்விதான், யார் அவரை அனுமதி கொடுத்தா? பள்ளி கல்வி போய் கவர்மெண்ட் ஸ்கூலில் சொற்பொழிவாற்றுவதற்கு யார் அனுமதி கொடுத்தாங்கன்றதான் இங்கே கேள்வி. அனுமதி கொடுக்கலன்னா எப்படி அவர் உள்ளே போவார்? அப்போ அனுமதி கொடுத்தது யாரு? முதல்ல அங்கே தான் நம்ம கேள்வி கேட்கணும். அப்புறம் அவர் என்ன சொற்பொழிவாட்டுறாரு, அது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையா இல்லையான்றது ரெண்டாவது கருத்து. யார் அனுமதி கொடுத்தது? அதுவே முதலாவது தவறு. அதனால இந்த மாதிரி செயல்களை ஊக்கப்படுத்தக்கூடாது. மாணவர்கள் கல்வி கற்கும் இடத்தில் கல்வியை மட்டுமே போதிக்கணும். மதத்தை போதிக்கிறது, தேவையில்லாத மூட நம்பிக்கைகளை போதிக்கிறதுனால யாருக்கும் எந்த பிரயோஜனம் இல்லை. வன்மையாக கண்டிக்கக்கூடிய விஷயம். விஜய்க்கு நோ சொல்ல மாட்டேன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ விஜயோட தேமுதிக இணைந்து செயல்பட 3 நாளா எல்லாமே பதில் சொல்லிட்டேன். இன்னைக்கு கேள்வி நீங்க விஜய்கிட்ட தான் என்கிட்ட கேட்கணும். விஜய்கிட்ட தான் கேட்கணும். ஏன்னா நான் எங்க கட்சி ஆரம்பிச்சு 20 வருஷம் ஆயிடுச்சு. அதனால அந்த கருத்து என்கிட்ட கேட்கக்கூடாது. எல்லாமே நான் சொல்லிட்டேன். இனி விஜய் பத்தி கருத்து விஜய்கிட்ட நீங்க கேட்கணும். சரி, இப்போ பாத்தீங்கன்னா விஜய் மாநாடு அறிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து முட்டுக்கட்டை போட்டுட்டே இருக்காங்க திமுக அரசு. இதில் அரசியல் உள்நோக்கத்தோட தான் முட்டுக்கட்டை போடுறாங்க. அதுக்கு நான் பதில் கொடுத்துட்டேனே. நேற்று முந்தினேற்று மதுரையிலேயே அதை பற்றி நான் பேசியிருக்கேன். இங்கே எல்லாருக்குமே ஜனநாயக நாட்டில் எல்லாருக்கும் உரிமை உண்டு. அனுமதி கேட்பது அவங்க கடமை, அதை தர வேண்டியது அரசின் கடமை, பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது கவர்மெண்ட்டோட வேலை. அதனால் யாரும் கட்சி ஓப்பன் பண்ணக்கூடாது, மாநாடு நடத்தக்கூடாது, பொதுக்கூட்டம் நடத்தக்கூடாது என்று யாருக்கும் இவங்க சொல்ல முடியாது. அதனால் யாருக்கும் அனுமதி கொடுத்து பாதுகாப்பு தர வேண்டியது தமிழக அரசின் கடமை. ஆமாம், அதானி விரிவாக்கம் தொடர்ந்து மீனவர்கள் பாதிக்கப்பட்டு கொண்டே தான் இருக்காங்க. எண்ணூர் போர்ட்டில் கூட நான் தான் முதல்ல ஆர்ப்பாட்டம் நடத்தினேன். அது ஏன்னா அந்த ஆயில்லாம் கடலில் கலந்ததுனால ஒட்டுமொத்த மீனவர்களுக்கு பாதிப்பு. இன்னைக்கு ஸ்ரீலங்கன் அவங்கள சுடுறது, உடைமைகளை எடுக்கிறது, அது மட்டும் இல்லை பல லட்சம் அவங்களுக்கு அபராதம் விரிக்கிறதால கண்டனத்துக்குரியது. முதல்ல கச்சத்தீவை மீட்டெடுத்தாதான் மீனவர்களுக்கு நிரந்தரமாக ஒரு தீர்வு வரும். கச்சத்தீவை விட்டு கொடுத்தது திமுக. அதனால என்னைக்கு கச்சத்தீவை மீட்டெடுக்கிறோமோ அன்னைக்கு தான் நம்ம மீனவர்களுக்கு விடிவு காலம். ஆமாம், அது நம்ம ஆல்ரெடி ஃபைல் பண்ணியிருக்கோம்னு உங்களுக்கு சொன்னிருக்கோம் இல்லையா? நம்ம முறைப்படி எல்லாமே ஃபைல் பண்ணியிருக்கோம். அதுக்கான டைம் வரும்போது நீதியரசர்கள் உரிய நீதியை நிச்சயம் தருவார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். இல்லை, உள்ளாட்சி தேர்தல் டிசம்பர் மாதம் நாங்கள் தயாராகி கொண்டு தான் இருக்கிறோம். தேர்தல் வரும்பொழுது எந்தெந்த இடத்துல எங்கள் கவுன்சிலர்ஸு, ஒன்றிய கவுன்சிலர், மாவட்ட கவுன்சிலர் நிற்கிறாங்க என்பதை உங்களுக்கு நாங்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்போம்.